எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தனது கல்வி தகமை தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தினார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த விடயத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் தனது கல்வி தகமை தொடர்பில் விளக்கம் அளித்தார். Kindergarten ආරම්භ St. Bridges Convent එකේ grade 1 to 5 මම හිටියේ சென்ட் பிரிட்ஜ் கன்வெர்ட் எனது முன்பள்ளியாகும். பின்னர் தரம் 1 to 5 வரை சென்ட் தோமஸ் ஆரம்ப கல்லூரியில் கல்வி பயின்றேன். அதன் பின்னர் தரம் 6 முதல் 9 வரை ராயல் கல்லூரியில் கல்வி பயின்றேன். உண்மையில் நான் இந்த நாட்டில் சாதாரணதர பரீட்சையில் தோற்றவில்லை. எனவே நான் எனது பீப்பிள்ஸ் ரிப்போர்ட்ஸ் சீட்டை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். அதேபோன்று கல்லூரியில் ஸ்கூல் ரெக்கார்டிங்ஸ் பலவும் உள்ளன. குறிப்பிட்ட காலம் கனிஷ்ட மாணவ தலைவராகவும் இருந்தேன். 13 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியில் நான் அங்கம் வகித்தேன். அதேபோன்று மேலும் பல கல்வி செயற்பாடுகளில் நான் ஈடுபட்டேன். அதற்கான சான்றிதழ்களையும் நான் இங்கு முன்வைக்கின்றேன். அதனை அடுத்து பிரித்தானியாவின் மின்ஹில் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தேன். 83 மற்றும் 84 ஆண்டு காலப்பகுதியில் நான் அங்கு சாதாரண பரீட்சையில் தோற்றினேன். அங்கு எனக்கு 2 A சித்திகளும் 2 C சித்திகளும் 3 C சித்திகளும் உள்ளன. இது நான் அங்கு சாதாரண பரீட்சையில் சித்தி அடைந்த சான்றிதழ். ஏனென்றால் நான் சாதாரண பரீட்சையில் சித்தி அடையவில்லை என பெரும் கருத்தாடல் ஏற்பட்டிருந்தது. எனவே நான் சாதாரண பரீட்சையில் சித்தி அடையவில்லை என பொய்யான கருத்தை சமூகமயப்படுத்துவது தொடர்பில் கவலை அடைகின்றேன். மின்ஹெல் கல்லூரியில் 84 ஆண்டு மாணவர் தலைவராகவும் 85 ஆண்டு மாணவர் தலைவராகவும் 83, 84 ஆண்டுகளில் முதல் தர கிரிக்கெட் அணியில் நான் விளையாடினேன். அந்த இறுதி வருடத்தில் நான் உயர்தர பரீட்சைக்கு தோற்றினேன். நான் கற்றுக்கொண்ட 3 பாடங்களில் ஒன்று அரசியல் விஞ்ஞானமாகும். உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்கூல் பிரைஸ் என்ற நாமம் எனக்கு கிடைத்தது. 2 பாடங்களுக்கு அந்த சிறப்பு எனக்கு கிடைத்தது. அத்துடன் நான் உயர்தர பரீட்சையில் 2 B சித்திகளையும் 1 C சித்தியையும் மின்ஹெல் கல்லூரியில் பெற்றுள்ளேன். பொருளியலில் B சித்தியும், வணிகத்துக்கு B சித்தியும், அரசியல் விஞ்ஞானத்தில் C சித்தியும் பெற்றுள்ளேன். அந்த உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு பட்டப்படிப்பை தொடர்வதற்காக லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டப்படிப்பை தெரிவு செய்தேன். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தினால் எனக்கு அனுப்பப்பட்ட கடிதமே இது. அத்துடன் இது எனது பட்டப்படிப்பு சான்றிதழ். அதனை நான் சமர்ப்பித்து பின்னர் அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி மேரிலாந்து கல்லூரியில் பாக் பல்கலைக்கழகத்தில் 91, 92 ஆண்டுகளில் முதுமானி பட்டப்படிப்பை தொடர்ந்தேன். அந்த 2 வருடங்களில் 8 பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 8 பாடங்களில் 6 பாடங்களுக்கு A சித்தியையும் 2 பாடங்களில் B சித்தியையும் பெற்றுள்ளேன். அதனை நான் நிறைவு செய்வதற்கு மேலும் 1.5 அல்லது 2 வருடங்கள் இருந்தன. எனினும் 93 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி எனது தந்தையின் மறைவை அடுத்து கல்வி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு மீண்டும் நாட்டுக்கு வருவதற்கு தீர்மானித்தேன். அதனை அடுத்து நான் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தேன். அமெரிக்காவின் முதுமானி பட்டப்படிப்பை முன்னெடுத்த காலத்தில் செனட் சபையின் உறுப்பினர் ஒருவரிடம் பணியாற்றியுள்ளேன். அதன் பின்னர் 2021, 2022 ஆண்டுகளில் நான் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர்ந்தேன். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் என்ற பாடநெறியை நான் முதுமானி பட்டப்படிப்புக்காக தெரிவு செய்தேன். அது நான் ஆரம்பித்த 2வது முதுமானி பட்டப்படிப்பாகும். நான் பகுதி நேரமாகவே இதனை முன்னெடுத்தேன். அதன்போது 10 அலகுகளை என்னால் பூர்த்தி செய்ய முடிந்தது. எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை முன்னெடுத்தமையினால் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலேயே நான் அதனை தொடர்ந்தேன். இங்கு பிரதமரும் உள்ளார். உங்களது பல வகுப்புகளில் நான் கலந்து கொண்டுள்ளேன். அவர் ஒரு சிறந்த ஆசிரியை, அதனை நான் கட்டாயமாக கூற வேண்டும். இவ்வளவு காலமும் அரச ரகசியமாக இதனை பேணி வந்தோம். இந்த நிலையில் 2022 ஆண்டு ஏற்பட்ட அரசியல் நிலைமையினால் எனது கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர், பலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். எனினும் நான் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் நேற்று முன்வைத்த விடயத்தினால் இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு ஏற்பட்டது. நான் கூறிய அனைத்து விடயங்களுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன். நான் ஏதாவது பொய்யை கூறியிருந்தால் எனது பாராளுமன்ற பதவியிலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் விலகி அரசியலிருந்தும் ஒதுங்கி விடுவேன். මම කොතනක හරි බොරුවක් කරලා තියෙනවා නම් මම සූදානම් මන්ත්‍රීකමනුත් විපක්ෂ නායකමනුත් අස්වෙලා දේශපාලනයනුත් අයින්. இந்த சபையில் கூறினாலும் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை. எமக்கும் உரிமை இருக்கிறது, நாம் அவற்றை பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சான்றிதழ்களை நீங்கள் சபையில் சமர்ப்பியுங்கள். நாம் அனைவரும் அவை உண்மையான சான்றிதழ்களா என்பதை பார்க்க வேண்டும். சமர்ப்பித்தாலும் வேலை இல்லை. நாம் உரிய பல்கலைக்கழகத்தில் இந்த சான்றிதழ் உண்மையானதா என்பதை ஆராய வேண்டும். ஆகவே அதன் பிரதியை எமக்கு வழங்குங்கள். சில வேளைகளில் போட்டோஷாப் செய்யப்பட்டிருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரே, நாளை சான்றிதழ்களை சபையில் சமர்ப்பிப்பதாக கூறினீர்கள். இன்று சமர்ப்பிப்பீர்கள் என நினைத்திருந்தோம். நாளை பாராளுமன்றம் இல்லை அல்லவா? அதனை ஹான்சார்டுக்கு வழங்குவேன். குழப்பமடைய வேண்டாம்.